எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஐபி விஜய் புகழ் யூடியூப் சேனல். தமிழக முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் அதாவது மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காரு. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இனிமேல் ஒன்றிய அரசு நாங்கள் சொல்ல மாட்டோம், இந்திய அரசு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. எதற்காக அவங்க திமுக அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்மளுக்குன்னு ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, புது ஃபாலோமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய தியரி. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக மத்திய அரசு கூட எப்பயுமே எதிராகவே இருப்பாங்க. தியரியிலையும் சரி, நட்புறவும் சரி, நிர்வாக ரீதியாகவும் சரி, பேச்சு வழக்கிலையும் சரி, எழுத்து வழக்கிலையும் சரி, மொழி வழக்கிலையும் சரி, பாடி லாங்குவேஜ்லையும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த திமுக மத்திய அரசாங்கத்துக்கு கூட எதிராகவே இருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட 100 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, 100 ரூபாயும் செலவு பண்ணிவிட்டு கரெக்டான பில்லோடு வந்துட்டாங்க அப்படின்னா 100 ரூபா பணத்தை நம்ம கேட்க மாட்டோம். நிர்மலா சீதாராமன் மேடம் எப்படி தெரியுமா, 10 ரூபாய்க்குனாலும் கணக்கு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுகிட்ட இவ்வளவு கோடி வந்திருக்கோம். அதாவது சென்னைக்கு வெள்ள நிவாரண பணி, வெள்ளத்தை சீரமைக்கிறதுக்காக வடிகால் வாரியத்துக்கு பணம் கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதில் ஒரு சில நேரத்தில் 90% அப்புறம் 100% அப்புறம் 50% 40 அப்புறம் 30 அப்புறம் நாங்கள் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நிர்மலா சீதாராமன் மேடம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு கரெக்டாக நீங்கள் வேலை பார்த்ததுக்கான பில்லு கொடுத்தா பணம் இனிமேல் கொடுப்போம், அப்படி நீங்கள் ஏமாற்றிட்டு அப்படி இப்படி பண்ணுற வேலையாக இருந்தால் இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தராது அப்படின்னு சொன்னாங்க. இது ரைட்டும் கூட. இப்போ எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு 50 ரூபா பணம் கொடுக்குறாரு, தம்பி கடையில் போயிட்டு ஒரு 20 ரூபாய்க்கு சக்கரை வாங்கிட்டு வா, ஒரு 10 ரூபாய்க்கு காப்பி தூள் வாங்கிட்டு வா, ஒரு 10 ரூபாய்க்கு டீ தூள் வாங்கிட்டு வா அப்படின்னா 40 ரூபா நான் செலவு பண்ணியிருப்பேன். மிச்சம் 10 ரூபாய் எங்கள் அப்பாட்ட கொடுத்தா மறுபடியும் எனக்கு எங்கள் அப்பா நம்பி பணம் கொடுப்பாரு. அதே போல் தான் ஒரு நாட்டோட தலைவரும் கூட. புரியுதுங்களா? இதை நான் எதுக்காக நான் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, இந்திய அரசுன்னு சொல்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு கல்ச்சர். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ரொம்ப புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே சொல்லுவாங்க, நடுவண் அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் மத்திய அரசுன்னு சொல்லலாம், இந்திய அரசுன்னு சொல்லலாம், நடுவண் அரசுன்னு சொல்லலாம், இந்திய அரசாங்கம்னு சொல்லலாம், மோடி அவர்கள் கவர்மெண்ட்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதாவது இந்திய அரசுன்னு அண்ணா விஜய் அண்ணா சொல்கிறது ரொம்ப நல்லது. எதற்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்திய அரசாங்கம் வெளியுறவுத்துறையிலும் சரி கடந்த 12 வருஷமாக எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து விக்ரவாண்டி டு தஞ்சாவூர் கனவு ப்ராஜெக்ட் 30 வருஷமாக காங்கிரஸ் கவர்மெண்ட் போட்டிருந்த ஃபைலை தூசி தட்டி தான் வந்த மொதல் வருஷத்துலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் 3வது பிஎம் இருக்கிற நேரத்தில் இப்போ இப்போ 2-3 வருஷமாக இப்போ நம்மளுக்கு இப்போ லைவில் போயிட்டுருக்கு. புரியுதுங்களா? இது ஒரு மிக முக்கியமான கனவு ப்ராஜெக்ட். அதுக்காகத்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் சரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நம்ம கேட்கும்போது பணம் கிடைக்கும், நம்மளுக்கு உதவி கிடைக்கும், நம்ம டெவலப் ஆகலாம். தமிழ்நாடு